ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் என்ன ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோன்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோன்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது. அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. லெதர், அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது. கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் பண்ணிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது. இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேனால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர். அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்க, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா, அதாவது இந்த சனி வக்ர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரத்திலேயே பின்னடைவு இருக்கக்கூடிய, வலிமை குறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இவ்வளவு நாள் அடைஞ்ச கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதில் சற்று பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உடல் நலத்தில் சற்று ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிராளிகளை நம்ப வேண்டாம். அதாவது கூட்டாளிகள், எதிர்பாலினத்தவர் இவர்களை நம்ப வேண்டாம். ஏன்னா கூட்டாளிகளை நம்பாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் சப்தமாதிபதி அவரே 8ஆம் இடத்துல போய் இருக்காருன்னா அவர்கள் கூட்டாளிகள் மூலியமாகத்தான் உங்களுக்கு பிரச்சனைகளே அதிகமாக வரும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, கூட்டாளிகளை நம்பாமல் இருப்பது, கூட்டாளிகளுக்கு ஒரு வரையறையை வச்சு இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் சனி 8ஆம் இடத்துல வக்கரம் அடைந்தாலும் அது பிரச்சனைகளை கொண்டு விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பண வரவு, திடீர் பண வரவு, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இது, அதாவது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து திடீர் பண வரவு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். உடல் நலத்தில் உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை
இந்த சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் தொழிலில் கொஞ்சம் ஆட்டம் காணும். அதாவது உங்களுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். 10ஆம் இடத்துல வந்து சனி பார்க்கறதுனால தொழிலில் வந்து அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கர்மஸ்தானத்தையே கர்ம அதிபதியான சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் பேச்சு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வந்து வக்கர சனி பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது எல்லாமே தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அது வந்து ரொம்ப பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்சவரையிலும் பேசாமல் இருக்கிறது நல்லது. எது பேசினீங்கனாலும் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருந்த இடம் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும். அதாவது அபார்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டியும் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பகவான் வக்கர சனி பார்க்குறதுனால அபார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்னால் குரு பார்வையோ சுபர் பார்வையோ 5ஆம் இடத்துல இல்லை. அதனால் டாக்டர்னுடைய அதாவது இது வந்து அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். அதை தவிர கூட்டாளிகளை நம்ப வேண்டாம். பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். பணம் வரும். புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் சற்று பின்னடைவு நிச்சயமாக உண்டு. அது தவிர திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்துலேருந்து செல்வம் வரும். கோர்ட்டு, கேஸு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகப்படியாக போய் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழிலில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. தொழிலில் வந்து பார்த்தோன்னா அதிக மூலதனம் போடாதீங்க. பொறுமையாக இருங்கோ. பேசும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்கோ. அதாவது குடும்பத்துலேயும் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்த அளவு ஒற்றுமை இருக்காது. குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, வக்கரகதியில் பார்க்கக்கூடிய சனியினால் அதிகமான பிரச்சனைகள் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. குழந்தைகளால் பசங்களால் தொல்லை வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய அட்வைஸை ரெகுலராக வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றது, யோக நரசிம்மரை சேவிச்சுட்டு வர்றது நல்லது. அவருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வர்றது நல்லது. சுதர்சன ஆழ்வாரை அவர் போய் சேவிச்சுட்டு வர்றது நல்லது. பொதுவாகவே வைஷ்ணவ கோவிலில் பார்த்தாலேயானால் சுதர்சன ஆழ்வார் ஒரு பக்கமாகவும் இன்னொரு பக்கத்தில் வந்து யோக நரசிம்மரும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனியினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர பார்த்தோம்னா கோவிலில் வந்து சனிக்கிழமை தயிர் சாதம் பிரசாதம் இது பண்ண சொல்லுவோம். அது வந்து நல்லதை கொடுக்கும். காக்காய்க்கு சாதம் வச்சுட்டே வாங்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும்.